empty your mind. Be formless, shapeless, like water. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பெயர் பௌத்தம் மிக சுருக்கமான அறிமுகம். ஆத்தர் தமியேன் கவுனுங்கிறவர். அவர் லண்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர். ஸோ இந்த புத்தகத்தோட தேடல் எங்கேருந்து ஆரம்பித்ததுலேருந்து நம்ம அப்படியே வரலாம். சின்ன வயசுலேருந்து புத்தருங்கிற சொல் ஒரு பாடல் மூலமாக எனக்கு அறிமுகம். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது அப்படிங்கிற எம்ஜிஆர் பாடுவார். ஸோ அந்த பாட்டிலேருந்து தான் எனக்கு புத்தர் அறிமுகம். அதுக்கப்புறம் பாட புத்தகத்துலேயும் பௌத்தம், சமணம் இந்த மாதிரி சமயங்கள் பற்றியான பாடங்கள் தான் இருக்கும். ஸோ பாட புத்தகத்தில் பெரிய ஆர்வமும் இருக்காது. ஸோ அதில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் அதை கடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தருங்கிற ஒரு சிலை இல்லாட்டி புத்தரை பற்றிய சமயத்தில் இருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி யாரும் அறிமுகமும் இல்லாதனால அதை அப்படியே கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் கல்லூரி காலங்கள்லாம் முடிஞ்சு வந்த பிறகு இந்த புத்த சிலைகள் பார்க்கும்போது ஒரு அமைதி நிலை உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நண்பர்களோடலாம் வரும். நண்பரோட இந்த தியான நிலையில் இருப்போம். ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா புத்த நிலையில் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதை பற்றியான ஒரு பெரிய டிஸ்கஷனோ அறிதலோ புரிதலோ இல்லாமல் தான் புத்தரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் தத்துவம் இந்த மாதிரி படிக்க போகும்போது இந்த தத்துவத்தில் அதிகம் வரக்கூடிய ஒரு நபர் புத்தர். ஸோ இந்த தத்துவம் ஆரம்பிக்கும்போது தாவோ தேஜிங் அந்த புத்தகத்தில் தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதற்கு நடுவில் இந்த புத்தரையும் படிக்கணும், அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி படிக்க ஆரம்பித்தது தான் இந்த புத்தகம். இந்த புக்கில் நம்ம புத்தரோட பிறப்பிலிருந்தே வருவோம். இந்த புக்கில் எந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப நல்ல டீட்டெயில்டாகவே போட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு இமயமலை அடிவாரத்தில் நேபாள் பகுதியில் பிறந்திருக்கிறாரு. அவங்களோட அம்மாவோட பேர் மாயாதேவி. இவர் ஒரு சாக்கியர் குலத்தைச் சேர்ந்தவர். இவரோட அப்பா சுத்தோதனர். அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃப் யசோதரை. இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் இருக்குது. மகன் பேர் ராகுலன். இதெல்லாம் இருக்குது. அவங்க அம்மா மாயாதேவி. அவங்க எங்கன்னா நம்ம எங்கே பிரசவம் ஆகுதுன்னா லும்பினிங்கிற ஒரு ஊரில் ஒரு சால மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு கீழே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுது. அந்த பிரசவ வலியப்போ அந்த மரத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது பிறக்கிறாரு புத்தர். அவருக்கு ஞானம் அடைகிறதும் அந்த போதி மரம்னு சொல்கிறதும் சால மரம் தாங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இவர் பிறந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஜோசியம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி துறவரம் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி முன்னாடியே கணிக்கிறாங்க. அதனால் இவரை வெளி உலகம் தெரியாமையே வளர்க்குறதா அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அவர் வெளியே வரும்போது ஒரு வயதான முதியவர், நோய்வாய்ப்பட்டவர், மரண ஊர்வலம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமண துறவிகள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு மனிதன் வாழ்க்கை ஒரு நிலையின்மைங்கிறத ஒரு புரிதலுக்கு வராருங்கிற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நான் அம்பேத்கரோட தும்மபதம் அந்த புத்தகம் நான் ஒரு பாதி புத்தகத்தை வரையும் படிச்சிருந்தேன். அது இடையில் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதை படிக்கணும் திரும்ப. அதில் ஒரு இன்னும் கரெக்டான இது ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்த சாக்கியர்கள் இனத்தில் இருந்த இவர் கோலியர்கள்னு சொல்லிட்டு பக்கத்து நாடு இருக்குது.
இவங்க 2 பேத்துக்கும் ஒரு நதிநீர் பிரச்சனை, அந்த காவேரி பிரச்சனை இப்போ நடக்கிற மாதிரி நதிநீர் பிரச்சனை அப்பயே நடந்திருக்கு. அப்போ வந்து சாக்கியர்கள் வந்து கோலியர்கள் மேலே வந்து போர் புரியலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஃபைனலாக. இதில் வந்து புத்தர் அப்போ பேர் வந்து சித்தார்த்தன் வந்து இல்லை, இது நம்ம பேச்சுவார்த்தையிலே முடிப்போம், போயிட்டு நம்ம போர்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானத்துக்கு போவோங்கிற மாதிரி பேசுகிறாரு. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறபோது, இல்லை அப்படின்னா நான் வந்து துறவரம், நான் கிளம்புறேன், இந்த நாட்டை விட்டு கிளம்புறேங்கிற மாதிரி துறவரம் மாதிரி போகிறாரு. ஸோ இப்படி தான் அதில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் தனது 29வது வயதில் வந்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 2 குருக்கள்கிட்ட போயிட்டு தியானம் மற்ற பயிற்சிகள்லாம் கற்றுக்கிறாரு. அதிலே அவர் தியான நிலை எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ஆனால் அவரை அது இல்லை, இது நான் தேடுறது இது இல்லை, இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடையாது, இதில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிம்மதி கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தியானம், இதுக்கு அடுத்து நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாரு. எக்ஸாம்பிள் இந்த தியான நிலை, அதுக்கப்புறம் பசி, உணவே உட்கொள்ளாமல் ரொம்ப மெலிந்து போதல், எல்லாத்தையும் கடந்து எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் அனலைஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் தனது 35வது வயதில் வந்து ஞானம் அடைகிறாருங்கிறத வந்து சொல்கிறாங்க. புத்தர் வந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவரோட கொள்கைகளில் முக்கியமாக என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். கடவுள் இல்லைங்கிறதையும் சொல்கிறார், அதே மாதிரி ஆன்மாங்கிறதும் கிடையாதுங்கிறதையும் சொல்கிறார். இதை பற்றி படிக்கும்போது அவர் ரொம்ப ஒரு லாஜிக்கல் திங்கிங்கில் இருந்திருக்கிறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இன்னொரு ஸ்டேஜில் மறுபிறவி இருக்குங்கிறத அவர் நம்புகிறார். அதாவது கர்ம வினை, இப்போ நீ பண்ணுற செயலுக்கு அதனுடைய வினையை அடுத்த பிறவியில் அடைவாய்ங்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி அவரோட கொள்கைகளை வகுத்துக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவர் ஞானோதயம் வந்து ஒரு போதி மரத்தடியில் அவர் கிடைக்கிது. அது வந்து ஒரு 3-4 ஸ்டேஜில் அவர் கிடைக்கிது, 3 ஸ்டேஜில் கிடைக்கிது. முதல்ல வந்து அவர் ஞானோதயம் அந்த தியானம் இருந்து ஞானோதயம் அடையிறப்ப வந்து முற்பிறவியை வந்து பார்க்குற ஸ்டேஜுக்கு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஞான திருஷ்டி அடைகிறார், 2வது ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜில் வந்து அவரோட ஆன்மீக கலக்கங்கள் எல்லாமே தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிர்வாண நிலையை அடைந்தாருங்கிறத சொல்கிறாரு. அதாவது நிர்வாண நிலைனா இந்த இடத்துல என்ன மீனிங்னா, மனத்தெளிவு, ரொம்ப மனத்தெளிவு அடைதல். இது எங்கன்னா அந்த கயாங்கிற அந்த இடத்துல வந்து இந்த ஞானோதயம் அடைகிறார். அதுக்கப்புறம் அவர் 4 உயரிய உண்மைகள்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் புத்தரோட கொள்கைகளை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவரோட கொள்கையே வந்து முக்கியமாக என்னென்னா, துன்பத்திற்கும் மறுபிறவிக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதே பௌத்தத்தின் கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா அவரோட நோ தை செல்ஃப் தான், தன்னை அறிதல், அதுவும் தான். அதுக்கப்புறம் இந்த ஞானம் அடைதல்ங்கிறதே தன்னை அறிதல் தான். அந்த பௌத்த சமயத்தில் ஞானம் என்றால் மனித நிலைமையை ஆழ்ந்த தத்துவார்த்த முறையில் புரிந்து கொள்வது என்று பொருள்ங்கிறத சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ரொம்ப ஒழுக்கமும் ஞானமும் அடைதலே ஒரு முக்கியமான பௌத்த கொள்கை தான். இதுதான் அதோட கோல். சிம்பிளாக சொல்லணும்னா இதில் சொல்லியிருக்கிற மாதிரி புத்தரை வந்து ஒரு டாக்டர் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது உங்கள்கிட்ட நோய் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது. அந்த நேரத்தில் அவர் நோய்ங்கிறது துன்பங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த நோய் எந்த வகையான நோய் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறார். துன்பத்தில் என்னென்ன வகையிலெல்லாம் மனிதர்களுக்கு துன்பம் அடைகிறாங்க, எந்தெந்த வகையில் மனநிலையில் வாழ்க்கையில் எப்படி துன்பங்கள் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குரிய சிகிச்சை முறையை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு. ஃபைனலாக அது சிகிச்சை அளித்து அதை வந்து சரி பண்ணுறாரு. இதுதான் அதோட பேசிக்காக சொல்லணும்னா புத்தரோட கான்செப்டு. அவர் முக்கியமாக துன்பங்கிறத தெளிவாக பிரித்தே சொல்லிடுறாரு. எதுனா உடல், புலன் உணர்வுகள், உணர்ச்சிகள், அதாவது நீங்கள் கண்ணால் பார்க்குறது, ருசிக்கிறது, இது எல்லாமே வந்து புலன் உணர்வுகள், உணர்ச்சிகள், எமோஷ்னல்.
அதுக்கப்புறம் அறிதல்கள், உங்களோட அதிகப்படியான அறிதல்களுமே ஒரு துன்பத்துக்கு காரணங்கிறதும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிறப்பியல்புகள், சிறப்பியல்புகள்னால் ஒரு மனப்போக்கு, மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் புலனறிவாற்றல்ங்கிறாங்க. இந்த இதெல்லாமே வந்து துன்பத்துக்கு காரணங்கிறாரு. அதேமாரி ஞானத்துக்கு என்ன, எது எதெல்லாம் ஞானங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அமைதி, ஆழ்ந்த ஆன்மீக களிப்பு, கருணை, பண்பட்ட நுட்பமான விழிப்புணர்வு, இதெல்லாமே வந்து ஞானத்தின் பகுதிகள். இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா சந்தேகம், கவலை, சஞ்சலம், பயம், இது எல்லாமே மனிதர்களுக்கு ஜென்ரலாக இருக்கும். இதிலேருந்து வெளியே வர்றது தான் ஞானங்கிறத வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்படி புத்தர் வந்து நிறையா அனலைஸ் பண்ணி மனிதர்களை வந்து துன்பத்திலிருந்தும் மறுபிறவி கர்ம வினையிலிருந்தும் எப்படி வெளியே வரலாங்கிறதுக்கு சொல்யூஷனை கொண்டு வராரு. அதை வந்து அதுக்கடுத்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு, போய் சமயத்தை அந்த கோட்பாடுகளை பரப்புகிறாரு. ஸோ பரப்பும்போது நிறையா சீடர்கள் வராங்க, அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிறாரு, மடாலயங்கள் அமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில அரசர்கள் துணை கொண்டு இந்த மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அவரோட கொள்கையே வந்து இந்த மாதிரி மனிதர்கள் துன்பம் இல்லாமல் வாழணுங்கிறது தான். துன்பத்திலிருந்து வெளிப்படுதல், அதை ஆசையை விட்டொழிதல், இதுதான் கான்செப்டு. இப்படியே போய் சமயத்தை பரப்பிட்டே வராரு. அந்த டைமில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தனது 85வது வயதில் அவர் வந்து இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த புத்தகமே ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இந்த புத்தகம் பௌத்தத்தோட ஹிஸ்ட்ரியை தான் சொல்லுது. ஸோ புத்தர் தனது சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு வாரிசையோ இல்லாட்டி எனக்கு அடுத்து இவங்க அப்படிங்கிறத எதுவுமே சொல்லலை. இதுதான் நம்மளோட ஐடியாலஜி, இதை பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டார். இதுக்கப்புறம் தான் சொல்லவே தேவையில்ல, நம்ம ஊரில் ஒரு இது முடிஞ்ச அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும், தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு வேறு வேறு பரிணாமங்களாக மாறும்ல. அதே கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே வந்து மகாயானம்ங்கிறத ஒன்றா பிரிந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரியோர்கள், அதாவது தெரவாதா அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும் 2 தான் பிரிஞ்சிருச்சு பௌத்தம். அந்த மகாயானம்ங்கிறது ஒரு சைடில் இன்னொருத்தரை வச்சு, புத்தரவே இல்லாமல் இன்னொருத்தரை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. பெரியோருங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்ரீலங்கா, பர்மா, இப்போ இருக்கிற மியான்மர் தான் பர்மா, அப்புறம் தாய்லாண்டு, இந்த மாதிரி அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் யார் ஸ்ப்ரெட் பண்ணுறான்னா, அசோகர் இருக்கிறார்ல, அந்த அசோகர் அரசர் வந்து ஒரு ஸ்டேஜில் விரக்தி அடைகிறார். இந்த ஒரிசாவில் ஒரு போர் நடக்குது, அதனால் அவர் வந்து ஒரு விரக்தி அடைஞ்சு அடுத்து ஒரு புத்த மனநிலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அவரும். ஸோ அவரும் அந்த பௌத்தத்தை கையில் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அவர் தான் நிறையா இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த பௌத்த சமயத்தை பரப்பியிருக்கிறார் அசோகர் தான். இப்படி இருக்கும்போது மத்திய ஆசிய பழங்குடியினர் வெள்ளை ஹீனர்கள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பௌத்தத்தெல்லாம் தாக்குதல் நடத்துது. அதுதான் பௌத்த தாக்குதலாக நடக்குது. அதுக்கப்புறம் துருக்கி இஸ்லாமியர்கள் படையெடுப்பு நமக்கு இந்தியாவுக்குள்ளே வருது. இந்த துருக்கி பழங்குடியினர் இனம் தான் பிற்காலத்தில் வந்து டில்லி சுல்தான் அப்படிங்கிற பெயரில் மாறுது. இவங்க வந்து உள்ள வந்து அந்த முஸ்லீம்கள் வந்து ஃபுல்லாக பௌத்தம்லாம் காலியாகிடுது. தாக்குதல் நடத்தி பௌத்தம் வந்து முடிஞ்சிருது. ஆனால் பௌத்தம் வந்து ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பர்மா, சீனா, இங்கே ஜப்பான், இங்கெல்லாம் நல்லாவே பரவுது. சீனாவில் வந்து பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அங்கங்கே போகிறாங்க. அந்த அது மூலமாக பௌத்தம் உள்ளே வருது. ஸோ அப்போயே வந்து சீனாவில் எக்ஸ்போர்ட் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி லாவோ ட்சூங்கிறவர் வந்து இந்த தாவோ தீசிங்கை வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் வந்து தாவோயிசம் தான் அங்கே வந்து அதுக்கு முன்னாடி பௌத்தத்துக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. தாவோயிசம் வந்து
அதுவும் கிட்டத்தட்ட செயலின்மை, செயல்படாமல் இருத்தல்ங்கிற ஒரு சின்ன கான்செப்டில் தான் வரும். இங்கே பௌத்தமும் அதோட ஐடியாலஜியும் தியானம்ங்கிறத கான்செப்டில் தான் வரும். 2மே கிட்டத்தட்ட செயல்படாமல் இருத்தல்ங்கிற மாதிரி ஒரே லைனில் ஒரு கோட்டில் இணைகிறனால பௌத்தம் வந்து அங்கே நல்லா பரவுது. வந்து ஷான்கிற ஒரு இதாக பரவுது. அதுதான் பிற்காலத்தில் ஜென்னுக்குடைய மூதாதையர்னு தான் ஷான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 6th செஞ்சுரியில் ஜப்பானுக்குள்ளே வருது. அங்கே தான் ஜென்ங்கிறது உருவாகுது. ஜென்ங்கிறது வந்து பௌத்தத்தை எடுத்துக்கிட்டாலும், ஆனால் அந்த கோட்பாடுகள், எந்த ஒரு தேடல், எந்த ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு உள்ளுணர்வு மூலமாக அதுவாக வர்றது தான் ஞானம் அப்படிங்கிறத ஜென் வந்து எடுத்துக்குது. அது எந்த ஒரு கோட்பாட்டையும் எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி புத்தர் பிறந்ததுலேருந்து அந்த பௌத்தம், அதுக்கப்புறம் புத்தருக்கு அப்புறம் பௌத்தம் எந்தெந்த பிரிவுகளாக மாறிச்சு, எந்தெந்த நாடுகளுக்கு கடத்தப்பட்டது, அந்த சமயம் பரவுனது, அதுக்கப்புறம் எதனால் அது அழிந்தது, இந்த மாதிரி நிறையா தகவல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தியானத்தை பற்றியான தகவல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸோட ஒரு கம்பைன் பண்ணி ஒரு டிஸ்கஷன், அந்த அந்த ஒரு தகவல்கள் இருக்குது. இதுக்கப்புறம் வெஸ்ட் கண்ட்ரியில் இதெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுங்கிற தகவல்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பௌத்தத்தை பற்றி படிக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப ஆப்டான புக்கு. தம்மபதம், அம்பேத்கர் தம்மபதமும் கண்டிப்பாக படிங்க. நான் வாங்கினது தம்மபதம் வந்து பெரியார்தாசன் அவர் மொழிபெயர்த்த நூல், அருமையான நூல். இன்னும் நான் பாதி படிக்கணும், அதுவும் நல்லாயிருக்கும். இது இன்னும் நிறைய டீட்டெயில்டு பௌத்தம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சுங்கிறத இதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு நல்ல புத்தகத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.